ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நவத்திருப்பதிகள் இது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி கிட்ட இருக்குது. அதில் ஒன்று ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி ரொம்ப பழமையான ஸ்தலம் இது. இங்கே ஏழிருக்கும் பெருமாள் ஸ்ரீ ஆதிநாத பெருமாள். இங்கே ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, சுவாமி நம்மாழ்வாருடைய திரு அவதார ஸ்தலம் இது. இங்கே இருக்கிற புளிய மரத்துக்கு கீழே தான் சுவாமி நம்மாழ்வார் தன் வாழ்நாள் முழுதுமே இருந்தார். அந்த புளிய மரத்தை நம்ம இன்றைக்கும் சேவிக்கலாம். திருப்புலி ஆழ்வார் அப்படின்னு சொல்வாள். உறங்கா புலி அப்படின்னும் சொல்வாள். ஏன்னா எப்போவுமே அந்த இலைகள் அப்படி விரிஞ்சுட்டு இருக்குமா, தூங்கவே தூங்காதான். ஸோ இத்தனை சிறப்பு மிக்க இந்த புளிய மரத்தை நாங்கள் இங்கே சேவிக்கிறோம். இன்னொன்று என்ன பார்க்கணும் இங்கே அப்படின்னா, இந்த புளிய மரம்ன்றது நம்ம படி ஏறி மேலே போய் பார்க்குறோம். திருப்பி நம்ம படி இறங்கி வரும்போது கீழே பிரதட்சணம் பண்ணலாம். அந்த பிரதட்சண பாத்தில் அந்த 3 பக்கமுமே பார்த்தோன்னாக்கா பேனல் இருக்குது. அந்த பேனலில் எம்பெருமான், அதாவது எந்தெந்த எம்பெருமான்னு சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணாரோ அந்த எம்பெருமான்களுடைய திருவுருவம் சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கு. இது ராஜா ஒரு காலத்தில் ராஜா சொன்னாராம், இந்த மாதிரி இத்தனை ஒரு பொக்கிஷம், இதை நம்ம பாதுகாக்கணும், பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நம்மாழ்வார் எந்தெந்த க்ஷேத்திரங்களையும், அதாவது திவ்ய தேசங்களையும், அங்கே எழுதியிருக்கும் எம்பெருமான்களையும் மங்களாசாசனம் பண்ணாரோ அந்தந்த எம்பெருமான்களை இங்கே நம்ம வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இந்த 3 பக்கமும் பார்த்தோன்னா இந்த பேனலில் எம்பெருமான்களை நம்ம சேவிக்கிறோம். கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு இதெல்லாம். இப்போ அந்த கிரில் விண்டோ மாதிரி போட்டிருக்கா, இதை பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியலை. இது கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும். அதாவது நம்ம அங்கே ஒரு பெருமாளையும் நம்ம சேவிக்கும்போது, அதாவது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத, நம்ம போயிருக்கோமா சேவிச்சிருக்கோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது.